எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போது பார்த்தீங்கன்னா, நம்ம NS200 இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ என்ன இன்ஜின் ஆயில் என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன், என்ன ஆயில் யூஸ் பண்ண போகிறேன்னு. ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு என்ன லெவல் இன்ஜின் ஆயில் இருக்குதுன்னு ஃபஸ்ட் அதை பார்த்துலாம் உங்களுக்கு காமிக்கிற ஒரு நிமிஷம். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, தெரியுதா? கொஞ்சம் கிட்டத்தட்ட லோவில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃப்ரண்ட் லிட்டு, ஸோ இந்த ஆயில் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆயில் ஃபில்டர், அதுக்கப்புறம் ட்ரெயின் போல்ட் அந்த பக்கம் இருக்கும். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் என்ன இது எப்படின்னு. ஸோ நம்மகிட்ட ரெண்டு இன்ஜின் ஆயில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா Castrol, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா Motalோட 7100. ஸோ என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா, ஸோ Castrol பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10W40 கிரேடு, இது பார்த்தீங்கன்னா 20W50 Motal. ஸோ எந்த ஆயில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Castrol தான் ஊற்றலான்னு பார்க்குறேன். முன்னாடி நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா Motal தான். நான் Castrol ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. ஸோ Castrol இந்த வாட்டி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெல்லி பேட் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஆயில் ட்ரெயின் பண்ணோன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போல்ட், அதுக்கப்புறம் இது ஒரு போல்ட். ஸோ இந்த பக்கம் பெல்லி பேட் ரிமூவ் ஆயிரும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு போல்ட். ஸோ அதுக்கப்புறம் இது ரிமூவ் ஆயிரும். ட்ரெயின் போல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ உள்ளே தெரியுது உங்களுக்கு பெரிய போல்ட்டு. ஸோ இதுதான் ட்ரெயின் போல்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது நம்மளோட புது ஆயில் ஃபில்டரு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 74 rupees கிட்ட வருது. ஸோ NS200 ஆயில் ஃபில்டர். ஸோ இது ஒன்று வாங்கினாலே போதும். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷம் எனக்கு கவரில் எடுத்துடலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டப்பாக்குள்ளே ஒரு டப்பா. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் எப்போவுமே இன்ஜின் ஆயில் மாற்றும் போது இதுவும் மாற்றிடுங்க. ஒரு நிமிஷம் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஆயில் ஃபில்டர், ஒரே நிமிஷம், உங்களுக்கு ஆயில் ஃபில்டர் இது மாதிரி தான் இருக்கும். மிச்சதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம இந்த கேப் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் கட்டிங் ப்ளையர் வச்சு கொஞ்சம் லூஸ், கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு மட்டும் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ அவ்வளோதான், ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு உள்ளே தெரியாது. ஒரே என்னப்பா இவ்வளோ இருட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய இன்ஜின் ஆயிலை ஸோ இந்த தொட்டியில் ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு க்ளவுஸ் போடுறேங்க. ஸோ கையில் கொஞ்சம் என்ஜின் ஆயில் ஆகக்கூடாதுங்கிறனால. ஸோ இப்போ ஒரு 18, ஸோ 18 நம்பர் ஸ்பேன் எடுத்து நம்ம இது லைட்டாக லூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஹேண்டில் கையில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ இதுக்குள்ளே ஸ்பேனர் போகாத தான் பிரச்சனை. ஓகே. ஸோ ஓகே, ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ட்ரெயின் போல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை ட்ரெயின் போல்ட். அது இதுக்குள்ளே இன்னொன்று இருக்கும், அதை நான் காட்டுற பாருங்கள். ஒரு நிமிஷம். ஓகே, ஆயில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக், அந்த வேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இதில் கலெக்ட் ஆகிக்கும் உங்களுக்கு இன்ஜின் ஆயிலில். ஸோ இது ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃபுல் இன்ஜின் ஆயில் வந்துடும். இது ஒரு ஓரமாக வச்சுட்டு ரொம்ப க்ளீன் பண்ணும் இதை கண்டிப்பாக. ஸோ ரைட்டாக க்ரீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ ஒரு 5 to 10 minutes ஆகட்டும், ஃபுல்லாக ட்ரைன் ஆகட்டும். அதுக்கப்புறம் லைட்டாக அந்த ஆயில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா என் வண்டியில் கொஞ்சம் அந்த சென்சார் ப்ராப்ளமாக இல்லை எனக்கு ஆயில் பிரச்சனையாக தெரியல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஆயில் மாற்றுறேன். இந்த சென்சார் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ புது ஆயில் ஊற்றினா தெரிஞ்சிடும். எனக்கு கேட்டிங்கன்னா இருக்குது, அந்த பிசுபிசுப்பு இருக்குது. அது கரெக்டாக சொல்லவும் தெரிய மாட்டேங்குது, பட் ஆனால் ஃபீல் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை வரை க்ளீன் பண்ணணும். ட்ரெயின் போல்ட் வச்சு நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பேனர் சைஸ் பார்த்தீங்கன்னா 8. இந்த 2 போல்ட்டுமே ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபில்ட்ரு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம், கேப்பை. ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஆயில் ஃபில்ட்ரு இருக்கும், அதை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேனர் சைஸ் சொன்னேன்னா 8. ஸோ ஸ்பேனர் சைஸ் பார்த்தீங்கன்னா 8. ஒரு நிமிஷம் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம இது பண்ணால் ஒரு லைட்டாக இது பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, பாருங்களேன் இதுக்குள்ளே எவ்வளோ ஆயில் இருக்குன்னு. ஸோ நம்ம இந்த இது தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஃபில்டர் நம்ம வெளியில் எடுத்தாலும் உங்களுக்கு உள்ளே நிறைய ஆயில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிட்டா, ஸோ பார்த்திங்கன்னா இதை இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி உள்ளே வச்சிடலாம், வேஸ்ட் தான் இப்போ இருந்தாலும்.
ஆக்சுவலி இந்த மிச்சம் இருக்கிற உள்ளே இருக்கிற ஆயில் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு வண்டியை நம்ம ரைட் சைடு சாச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற மிச்சம் இருக்கிற ஆயிலும் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபுல்லாக தொடச்சி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புது ஆயில் ஃபில்டர். ஸோ இது எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரப்பர் வந்து இந்த ரப்பர் தெரியுதுல்ல, ஸோ இந்த ரப்பர் உள் பக்கம் போகிற மாதிரி உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ இப்படியே பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கேப்பில் அந்த கேப்பில் இருக்கிற அந்த ரப்பர் சீல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ இதை இப்படி ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட் சைடு இருக்கிற ட்ரெயின் போல்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரெயின் போல்ட்டை நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணோம் தெரியுமா, ஸோ இந்த ஃபில்டரையும் உள்ளே ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம கொஞ்சம் உள்ளே ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் போல்ட்டை ப்ராப்பராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட சைஸ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸ்பேனர் சைஸ் பார்த்திங்கன்னா 18. ஸோ 18 ஸ்பேனர் சைஸ் வச்சு நம்ம ப்ராப்பராக டைட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் முடிச்சப்பறம் ஸோ கடைசியில் இந்த நம்ம ஃபனல் எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வேஸ்ட்டாக கூடாதுங்கிறனால ஃபனல். ஸோ ஃபனலுக்கு நான் ஆக்சுவலி நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோலேயே. ஸோ இது பார்த்திங்கன்னா கேஸ்ட்ராலோட பவர் 1 அல்டிமேட். ஸோ இதோட கிரேட் பார்த்திங்கன்னா 10W40 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா NS200 என்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1250 ml. நம்ம பார்த்திங்கன்னா இந்த 1 லிட்டர் பாட்டில் ஃபுல்லாக ஊற்றிட்டு ப்ளஸ் ஒரு 250 ml இன்னொரு பாட்டில்னு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாட்டில் ஃபுல்லாகவே ஊற்றிடலாம். இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஸோ என்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1250 ml. உங்களுக்கு மேக்ஸிமம் கண்டிப்பாக 2 பாட்டில் தேவைப்படும். அப்புறம் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ப்ரோ நம்ம இன்னொரு பாட்டிலில் 250 தான் ஊற்ற போகிறோம், ஸோ மிச்சம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டில் வாங்கினா போதும். ஸோ அந்த 1 லிட்டர் கூட இந்த இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ வேஸ்ட் ஆகாது. அது நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றாமல் இதே இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணோன்னா பிரச்சனை இருக்காது. இது செகண்ட் பாட்டில். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, சீலை பிரிச்சுட்டு ஸோ இதில்னா ஒரு 250 ml மட்டும் ஊற்றிக்கலாம். ஸோ இதில் ஒரு குத்து மதிப்பாக 250 ml ஊற்றுவோம். மோட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களே அங்கே மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மார்க் இல்லை, அதான் ஒரு பிரச்சனை. நம்ம எவ்வளோ ஊற்றுறோன்னு கரெக்டாக தெரியாது. எனக்கு பயமாக இருக்குது நிறையா ஊற்றிடுவோமோ அப்படின்னு. ஸோ அதை பாருங்கள், ஐயோ வரவே மாட்டேங்குது ஆயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 1250 ml கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மேலே லிட் ஸோ இதுவும் க்ளோஸ் பண்ணிடலாம். இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பிளேடில் கண்டிப்பாக டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் கட்டிங் பிளேடில் ரொம்ப டைட் வேணால் லைட்டாக டைட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெல்லி பேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக முடிச்சாச்சு. ஸோ ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. ஸோ இப்போ வண்டி லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சவுண்ட் எப்படி இருக்குன்னு பெரிய டிஃப்ரென்ஸில் இருக்காது, நம்ம ஓட்டி பார்த்தா தெரியும் ஸ்மூத்னஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரே ஸ்டார்ட் ஆயிருமா? ஓகே பரவாயில்லைங்க, ஒரே ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செமலை. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ப்ராப்பராக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை என்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. ஸோ நம்ம இப்போ நான் முன்னாடி என்ன என்ஜின் ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மோட்டல் 20W50 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ராலோட 10W50. ஸோ நீங்கள் அதை கேட்கலாம், அந்த 10W40 ஸோ அந்த என்ன கிரேடு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ 10ங்கிறது வந்து லீஸ்ட் எப்படின்னா ஸோ எவ்வளோ கம்மி டெம்பரேச்சரில் ஒர்க் ஆகுங்கிறது. ஸோ டபிள்யூக்கு அப்புறம் வரும் பார்த்தீங்களா அந்த 40 இல்லைனா 50, அது வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அது ஆக்சுவலி 40 டிகிரி செல்சியஸ்க்காக இல்லை. ஸோ அதுக்கான ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்கும். ஸோ அதில் ரன் ஆகிற அந்த டெக்னாலஜி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்ஜின் ஆயில் மாற்றிட்டேன். ஸோ கரெக்டாக இப்போ நம்ம NS200 இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் எவ்வளோ ஊற்றலான்னு பார்த்தீங்கன்னா 1250 ml ஊற்றலாம். அப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பாருங்கள் இங்கே ஒரு லோ ப்ரெஷர் இதுக்காச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் வண்டியில் அந்த சென்சார் ப்ராப்ளம், மிச்சப்படி நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஊற்றிருக்கேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் 2 liters ஆஃப் பாட்டில் வாங்கி போட்டிருக்கேன், அதனால் கரெக்டாக இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சென்சார் ப்ராப்ளம். நான் இப்போது கொஞ்சம் சர்வீஸ் சென்டர்லாம் அவ்வளோக்கா ஒர்க் ஆகிறதுனால அதை கூடி சீக்கிரம் மாற்றிடுவேன். ஸோ இப்போ வேணால் இன்னும் கொஞ்சம் கூடி சீக்கிரத்தில் மாற்றிடலாம். ஸோ அதை தான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. மிச்சப்படி பார்த்திங்கன்னா வண்டி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஒரு தோணுது எனக்கு.
அது ஒரு வேளை நம்ம இப்போது சரி என்ஜின் ஆயில் மாத்திரனால அப்படி தோணுதான் இல்லை என்ன ஏதுன்னு தெரில. ஸோ எனக்கு அது அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா கீரும் பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது மோட்டல்லாம் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். பட் சரி இந்த டைம் மோட்டல் போட வேணாம், ஸோ கேஸ்ட்ரால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான். ஸோ கேஸ்ட்ரால் நல்லா இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மறுபடியும் மோட்டலுக்கே தாவிடலாம். ஸோ நிமிஷம் பெட்ரோல் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த ஆயில் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போவே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் போட்டு ஒரு ஆயில் மாற்றி ஒரு 2 மணி நேரம் கூட இருக்காது. ஸோ இப்போவே சொல்ல முடியாது. நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரைடு, ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்கேயாவது ரைடு போகும்போது இந்த ஆயிலுக்கு இந்த ஃபீட்பேக்லாம் சொல்லிடுறேன். ஸோ என்ன இப்போதைக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. எப்படி வராங்களானே தெரில பாருங்களேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம ஒரு பொருள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோன்னா அதை பற்றி கொஞ்சம் நல்லா தான் தோணும். ஏன்னா நம்ம மனசில் அதை நல்லா தான் செட் பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் நல்லா தான் தோணும். எனக்கு ஒரு கேஸ்ட்ரால் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஏது எப்படின்னு. ஸோ மைலேஜ் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் இப்போ இன்ஜின் ஆயில் மாற்றுறீங்கன்னா ஆயில் ஃபில்டரும் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. ஏன்னா பழைய ஆயில் ஃபில்டரில் இருக்கிற அழுக்கு, ஸோ அந்த மேக்னெட்டிக் வேஸ்ட், ஸோ அதான் அந்த சொல்லுவாங்க அப்படிலாம். ஸோ அந்தெல்லாம் மேக்னெட்டிக் வேஸ்ட், ஸோ அதெல்லாம் அங்கே கீழே கிடக்கும். ஸோ நீங்கள் அதையும் மாற்றிக்கோங்க, அதுதான் பெட்ரு. அந்த ஆயில் ஃபில்டரும் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ ஆயில் ஃபில்டர் நான் காஸ்ட் அதிலே சொல்லிப்பேன், எனக்கு ஒரு 85 rupees, ஸோ அந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ அதையும் நீங்கள் மாற்றிக்கோங்க, அது நல்லது. இன்ஜின் ஆயில் போடும்போது கண்டிப்பாக ஆயில் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சப்படி எதுவும் பிரச்சனை இருக்காது. ஸோ உங்கள் வண்டிக்கு என்ன இன்ஜின் ஆயில் சூட் ஆகும்னு பார்த்துட்டு ஸோ நீங்கள் ப்ரிஃபர்டாக போங்க. என்ன கேட்டிங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக் போய்க்கலாம். ஏன்னா நம்ம வண்டிக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை, வேறு எதுவும் பெருசாகவும் கிடையாது. ஃபுல்லி சிந்தட்டிக்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷனாக இருக்கும்னு. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வீடியோஸ், ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் வீடியோஸ், ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் வந்துடும். ஸோ ட்ராவல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளாக ட்ராவலிங் எங்கேயும் போகல. ஸோ ட்ராவலிங் வீடியோஸும் இன்னும் பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கண்டிப்பாக வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த டூ வீலர் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.